பொரிய பொரிய பொரியா கொரே தரிய தரியா தரியா கரே மல்லிய விழுந்த வனிதா மணி மனத மயக்கும் புது மோகினி பார்த்தா எனசுதா பார்வை புதுசுதா பாடம் கேட்க தேடும் போது பொரிய பொரிய பொரியா கொரே தரிய தரியா தரியா கரே மொட்டா விரியும் பூவே சொட்டா வடியும் தொட்டா இனிக்கும் தேனு சொத்தா நினைச்சு பட்டா எழுத நானே மெத்த விரிச்சு வித்த படிக்குமானே சங்கீதமே புந்தேகமே கூடாதம்மா சந்தேகமே உன்னோடதான் கல்யாணமே பிப்பி டும் டும் உன்னோடதான் ஊர்கோடமே பொரியா 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 வலிய விழுந்த வனிதா மணி மனத மயக்கும் புது மோகினி பொரிய பொரியா பொரியா கொரே தரிய தரிய கரியா தரே பார்த்தா அழகுதான் பார்வை புதுசுதான் பாடம் கேட்க தேடும் போது பொரிய பொரியா பொரியா கொரே தரிய தரிய தரியா தரே கண்ணால் அளந்து கையால் வழங்க வேணும் கண்ணே உனக்கு பொன்னா கொடுக்க வேணும் சப்பரிப்பா சொன்னா மனசு எல்லாம் இனிக்க வேணும் என்னும் கனவு எல்லாம் பலிக்க வேணும் எப்போது நீ என் காதலி என் கூடவா என் மாதவி எட்டாதது கிட்டாதது கிட்ட வந்தா கொட்டாதது பொரியா 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 கரே தரிய தரியா தரியா தரே என்ன திமிர அவனுக்கு நம்மள மடக்கி பாட்டு பாடி கலாட்டா செஞ்சானே அவனு சும்மா விடுறது ஆமாமா பாட்டு பாடினா கலாட்டா பண்ணா மோட்டார் பைக்ல எதிரில வந்து ஆளால மடக்குனா அடேங்க அப்பா இப்ப நீ அவனை திட்டுறியா இல்ல பாராட்டுறியா நீ திட்டினா நானும் திட்டுறேன் நீ பாராட்டினா நானும் பாராட்டுறேன் அவனே பதிலுக்கு பதில் நம்ம யாருன்னு காட்டாம விட போறது இல்ல அவருக்கு தெரியுமே நம்ம பொம்பளைங்கன்னு அவரை சும்மா எதிரி ஒரு ஐடியா என்ன என்ன இது Hello, Jupiter Petrol Bunk. Huh? This is Jupiter Petrol Bunk. Whom do you want, please? Mr. Anand பேசணும். நான் தான் ஆனந்த் பேசுறேன். நீங்க யாரு? Mr. Anand, உங்க குரலை கேக்குறப்ப எனக்கு என்னமோ போல ஆகுதுங்க. What? அன்னைக்கு ராயல் ரெஸ்டாரண்ட்ல நீங்க டிஸ்கோ ஆனீங்களே, அந்த ஸ்டெப்ஸ், அந்த கிரேஸ், அந்த சுறுசுறுப்பு, அதை என்னால மறக்கவே முடியலங்க. உங்க வயசு என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இன்னும் 18 முடியலங்க. உங்களை மறுபடியும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. நேரா பெட்ரோல் பங்க் வந்துருங்களேன்.
அங்க வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஒண்ணு செய்வோம், அதே ஒரு போட்ல பெதிர ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாப்ல எனக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் அந்த வழியா நடந்து வருவேன். உங்களை எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அடையாளம் வந்து நான் ஒரு பூப்பட்ட வால் சாரி கட்டிட்டு வருவேன். ஐயோ அப்பா வருவாங்க, நான் வச்சிடுறேன், கண்டிப்பா வந்துருங்க. ஓகே ஓகே. அப்பா வந்துட்டாரா? சரி, வயசுல பெரியவர் மரியாதை கொடுத்த. சரி வந்துட்டான் போ. ஷிஃபான் சாரி இல்லடி கட்டிட்டு போறா. நான் வால் சாரி தானே சொன்னேன். அடியே, ஆம்பளைங்களுக்கு ஷிஃபான் தெரியுமா வாயில தெரியுமா? பூவை பார்த்தா போதுமே வாய பொளந்துறானுங்க. மாட்டிட்டாரு மாட்டிட்டாரு. ஆளை பிடிக்கிறதுக்கு ஸ்டைல பாரு. தானா வந்து மாட்டா வேணாம் நான் சொல்ல போறானுங்க. சேலையில பூ போட்டிருக்கு, ஓகே. ஆனா அது வாயிலா இல்ல வேறையா? அட முட்டாள், அது வாயில் தாண்டா. ராயல் ரெஸ்டாரண்ட்ல நான் தான் மேடம் டான்ஸ் ஆடினேன். கணக்கு பண்றாரு. கடைசியில அந்த பொண்ணு கடிச்சது அதிர்ஷ்டம். ஏண்டி பொறாமையா? என் ஸ்டெப்ஸ், என் கிரேஸ், என் சுறுசுறுப்பு எல்லாத்தையும் ரசிச்சீங்களே. என்ன மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, வந்துட்டேன். என் குரலை கேட்கிறப்போ என்னமோ ஆகுதுன்னு சொன்னீங்களே, என்ன ஆகுதுங்க? தபலா வாசிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. போனா கால் எடு. வாங்க வாங்க. நீங்க எங்க திடீர்னு என்ன பார்க்க? உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க சிரமப்பட வேண்டாம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? நோ தேங்க்ஸ். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அனிதா எப்படி இருக்காங்க? இது நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? ஆனா டாக்டர் தாங்க இந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டாரு. வெளிகாயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, உள்காயத்தை கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. என்ன பண்றதுங்க, எல்லாம் விதி. மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருந்தனா ஒரு சின்ன பையன் குறுக்க வந்தான். பிரேக் போட்டா ஸ்கிட் ஆயிடுச்சு. சாரிங்க. அட நீங்க எதுக்குங்க சாரி சொல்லணும்? ஆக்சிடென்டா சர்வ சாதாரணங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஏன் இந்த கதி ஏற்பட்டதுங்கிற காரணம் எனக்கும் அனிதாவுக்கும் தாங்க தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நாங்க கண்ணாலேயே பார்த்தோம். எங்க பஸ் ஸ்டாப்லயா? ஆமாங்க, உங்களை கேலி பண்ணணும்னு நானும் அனிதாவும் பிளான் பண்ணோம். யாரோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி உங்களுக்கு போன் பண்ணி ஏமாத்தணும். நீங்களும் அதை நிஜம்னு நம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. மீதி கதையாதான் நீங்க பாத்திருப்பீங்களே. அடின்னா அடிப்பா, வரவன் போறவெல்லாம் தர்மடி போட்டானுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நானும் அனிதாவும் எதிர்பார்க்கவே இல்ல. இத பாருங்க, உங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி பிளான் எல்லாம் நீங்க அனிதா கூட சேர்ந்து செய்ய மாட்டீங்க, எனக்கு நிச்சயமா தெரியும். இல்லீங்க, பொய் சொல்லாதீங்க. இந்த ஐடியா செஞ்சதே அனிதா தான். நிஜத்தை சொல்லுங்க. அனிதா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, கொஞ்சம் விளையாட்டு புத்தி. இந்த வயசுல அப்படிதாங்க விளையாட தோணும். ஐ லைக் இட். நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கீங்க. அதாங்க என்னோட ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். உங்க கூடமாட ஹெல்ப்புக்கு இந்த பங்கல உள்ள பசங்க தான், வேற யாருங்க எனக்கு. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். பாவண்டி ஆனந்த், நான் அவரை போய் பாக்குறப்ப ரொம்ப பரிதாபமா இருந்தாரு. அடினா அடி சாதாரண அடி இல்ல, போற வரவெல்லாம் ஆளுக்கால் தர்ம அடி போட்டானா முட்டிக்கு முட்டி வீங்கி போச்சு. தலையில ஒரு பேண்டேஜ், கையில ஒரு பேண்டேஜ், இடுப்பு சுத்தி வயிற்று சுத்தி சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி ஒரே பேண்டேஜ் மயம். நான் சாரி சொன்னேன். பரவாயில்ல, வாழ்க்கையே ஒரு விளையாட்டுதான்னு தத்துவம் பேசினாரு. காஃபி வச்சு கொடுக்க, கஞ்சி வச்சு கொடுக்க யாருமே இல்லடி. பாவம், அனாதை மாதிரி இருக்காரு. இப்ப ஒரு பெட்ரோல் பங்க் காட்டேஜ்ல தானே இருக்காரு. ஆமா, ஓகே.
என்னங்க உங்களுக்கு பலமான அடியா? உடம்பெல்லாம் பேண்டேஜாமே, இடுப்பெல்லாம் நொறுங்கி போச்சா? இன்னும் அந்த அளவுக்கு வரல. இன்னும் 2 நாள் விட்டா நொறுங்கினாலும் நொறுகிடும். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்புக்கு போன் பண்ணா உடனே ஓடிடுறதா? ஒரு சபலம் தான். கொஞ்சம் புத்தி வேதலிச்சு போச்சுங்க. இந்த வயசுல தாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாத்தீங்களா கடைசியில என்னாச்சு? தப்புதான். இத பாருங்க, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு பெரிய நர்சிங் ஹோம்ல உங்களை அட்மிட் பண்ண போறேன். நல்ல டாக்டரை வச்சு பார்க்க போறேன். ஐயோ அதெல்லாம் வேணாங்க. நீங்க பேசக்கூடாது. இனிமே நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இப்ப நீங்களா வந்து என் கார்ல ஏற போறீங்களா, இல்ல 2 அடியாட்களை வச்சு குண்டு கட்ட தூக்கிட்டு போய் கார்ல போட்டுமா? அடியாளங்களை கூட வச்சிருக்கீங்களா? வாடகைக்கு கிடப்பாங்களே. வேணாங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. நானே வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சட்டையை போட்டு வந்துடுறேன். அப்படியே இந்த கையில கைட்டு போட்டு பேண்ட் மாட்டிட்டு வாங்க, நான் வெளியே இருக்கேன். ஓகே? போட்டுக்கங்க. ஏங்க உங்களுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, உங்களால நடக்க முடியாது. பயப்படாதீங்க, தோல்ல தானே கைய போடுறீங்க. அப்ப சரிங்க. உடம்பு சரியில்லடா. அப்ப போட்டு போங்க சார். டேய் மசாலா வடை, இங்க வாடா. இவனுக்கு மசாலா வடைன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த பாரு பெரியவர் வந்தாருனா. ஆமா எந்த நர்சிங் ஹோம்? கீதா நர்சிங் ஹோம். கீதா நர்சிங் ஹோம்ல படுத்து கிடப்பேன்னு சொல்லுப்போ. சரி சார். நீங்க வாங்க. டாக்டர், இதுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணுங்க. ஒண்ணு விடாம எல்லா செக்கப்பும் பண்ணுங்க. இவர் உடம்புல என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாமே ரிப்பேர் பண்ணி வெளியே அனுப்பிச்சா போதும். ஐயோ டாக்டர், நான் இளம் வாலிபன். என் உடம்புல இள ரத்தம் ஓடுது. எனக்கு எந்த வியாதியும் இல்ல. என் போராத காலம் அங்கங்க கொஞ்சம் சதையை கிள்ளி எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சார், உங்களுக்கு என்ன வியாதி இருக்கு என்ன வியாதி இல்லங்கிறது டாக்டருங்க நாங்க தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் படுக்கிறீங்களா? கண்ணை தரங்க. ஆனந்த் தம்பி, ஆனந்த் தம்பி, ஐயோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆமே, எலும்பெல்லாம் நெருங்கி போச்சாமே, ஹாஸ்பிடல் பார்த்து போட்டாங்களாமே. அறிவு கட்டவளே, ஆஸ்பத்திரியில தானே படுத்திருக்கான். அதுக்கப்புறம் போட்டாங்களாமே என்ன? என்ன கொஞ்சம் வருத்தப்பட விடுங்களேன். சரி வருத்தப்படு. ஐயோ எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு? உனக்கா இந்த சோதனை? நீங்க பயப்படாதீங்க, அவனுக்கு ஒண்ணும் இல்ல. யாருங்க இந்த பொண்ணு? பெரிய இடம். அந்த கதையை நான் அப்புறமா சொல்றேன். நீ வருத்தப்படு. ஏன்பா இங்க என்ன பலகாரம் கொடுக்குறாங்க? இடியாப்பம், பாயா, பிரியாணி. ஆஸ்பத்திரியில என்ன டயட் கொடுக்குறாங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் என்ன வருத்தப்பட விடுங்களேன். வருத்தப்படு. ஏன்பா உடம்பு ஏதாவது பண்ணுதா? ஏதாவது பண்ணணுமே. இங்கெல்லாம் அப்படி சத்தம் போடக்கூடாது. டாக்டர், முதல்ல இந்த தெர்மாமீட்டரை உங்க பாக்கெட்ல போடுங்க. ஏன் சார்? இத பார்த்த உடனே என் வைஃபுக்கு ஒரு மாதிரி வருது. எஸ் எஸ், அது ஒரு டைப்பான அலர்ஜி தான். ஆமா டாக்டர், எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு அந்த அலர்ஜி வரும். ஆனந்த், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். டாக்டர், ஆஸ்பத்திரியில அதை இதை எடுத்து ஜாக்கெட்டுக்குள்ள சொருவுன பின்னிடுவேன். பின்னி ஜாக்கிரதை. நான் என்ன பண்றது? அவங்கவங்க பொருளை அவங்கவங்க தான் காப்பாத்திக்கணும். சில்க்கு அசுக்கு. தம்பி, நீ மட்டும் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டா நான் முருகன் கோவில்ல அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிறேன்னு வேண்டி இருக்கேன். நீ ஒப்பாரி வச்சே அவனை தீத்துடு. அவனுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லபடியா எழுந்து வந்துருவான். ஆமா ஆண்டி, நான் நல்லா ஆயிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? சரி, ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வரப்பா. கொஞ்சம் ஏமாந்தா புருஷனையே திருடிட்டு வா. மாடி போடி படிய. பிசினஸ் பிசினஸ் பாம்பே, டெல்லி, கல்கத்தான்னு பறக்குறீங்களே, ஏன்பா? லட்ச லட்சமா சம்பாதிக்கணுமே, அதுக்குதான். சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்க உங்களுக்கு பேரனும் பெத்திய வேண்டாமாப்பா? வேணுமா? கண்டிப்பா வேணும். பேரும் பெத்திய கடையில அப்ப வாங்க முடியும்? காலகாலத்துல ஒரு மாப்பிளைய பார்த்து உங்க பொண்ணை கட்டி போட்டா 10வது மாசம் உங்க மடியில ஒரு பேரனோ பேத்தியோ தவழுமே. அவ்வளவு சுறுசுறுப்பா அவ்வளவு வேகமா இருக்கிற மாப்பிளை கிடைக்கணுமேமா? கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கோ மாப்பிளை பாக்குறதுக்கு நேரம் இல்ல, நானே பாத்துட்டேன்ப்பா. யாருமா அந்த மாப்பிளை? படிச்சிருக்கானா? சொத்து இருக்கா? அந்தஸ்துள்ள ஒரு குடும்பமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அவர் ரொம்ப நல்லவரு, என் மனசுக்கு பிடிச்சவரு. காலேஜ் ரோட்ல ஜூபிட்டர் பெட்ரோல் பங்க்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அவர் தான்ப்பா சொந்தக்காரரு. ஓ, பாத்திருக்கேனே அந்த பையனா? நல்லா வாட்ட சாட்டமா அழகா இருப்பானே. ஆமா, நீங்க 2 பேரும் மன விட்டு பேசிட்டீங்கல்ல? இல்லப்பா, இனிமேதான் பேசணும். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க நிச்சயமா சம்மதிப்பாருப்பா. வெரி குட். ஓ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தேங்க்ஸ்பா. அப்போ ஒரு நல்ல நாளை பார்த்து நீங்க நானும் போய் பேசிட்டு வரலாமா? ஓகேப்பா. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, வெரி குட் மார்னிங். ஹாஸ்பிடல் வாழ்க்கையில எப்படி இருக்கு? குவைட் இன்ட்ரெஸ்டிங். வேலைக்கு ஒரு நர்ஸ் கையை பிடிக்கிறதும் காலை பிடிக்கிறதும். ஓஹோ, அப்புறம் குளிக்க போனா கூட வந்து ஹெல்ப் பண்றதும். ஓஹோ, இங்க சோப்பு போட்டு குளிப்பாட்டி கூட விடுறாங்களா? நான் பேஷண்ட் இல்லையா, எதை கேட்டாலும் செய்வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ.
பார்க்கவில்லையே. மோகம் எல்லை மீறுமே, மூச்சில் உஷ்ணம் ஏறுமே. மோகம் எல்லை மீறுமே, மூச்சில் உஷ்ணம் ஏறுமே. பார்வையாலே பாலை வார்க்கிறாய், என் பக்கம் வந்து என்னை ஏற்கிறாய். ஒரு நாளில் வளர்ந்தேனே, மலர்ந்தேனே தேவனே. வானம் இன்று ஏன் உடைந்து போனது, என் நாணம் கூட ஏன் கரைந்து போனது. வானம் இன்று ஏன் உடைந்து போனது. என் நாணம் கூட ஏன் கரைந்து போனது. மூடி வைத்த பூவிது, மோகம் வந்து போட்டது. மூடி வைத்த பூவிது, மோகம் வந்து போட்டது. வானம் வந்து நீர் தெளித்தது, ஓ, புது பூமி இன்று புல்லரித்தது. ஒரு நாளில் வளர்ந்தேனே, மலர்ந்தேனே தேவனே. உன்னை பார்த்த பின்பு இமைகளும் பாரமா, இன்று தூங்கவில்லை தலையணை தாங்குமா. ஒரு நாளில் வளர்ந்தேனே, மலர்ந்தேனே தேவனே. என்னங்க என்னங்க இது? ஏதோ தியானத்துல ஆழ்ந்து போயிட்டீங்க. ஒண்ணும் இல்ல, ஏதோ நினைச்சுக்கிட்டேன். ஆமா, எனக்கு ஏதோ டிஃபன் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? பாத்தீங்களா, சமையல்காரர்கிட்ட சொல்லி டிஃபன் எடுத்துக்க சொன்னேன். அவ்வளவு காலையில எடுத்து வச்சான். வரப்ப கொண்டு வரதுக்கு நான் தான் மறந்து போயிட்டேன். வாட்பா கிட்ட சொல்லி டிஃபன் வாங்கிட்டு சொல்லிட்டா? வேண்டாம், நானே கொண்டு வந்துட்டேன். நல்ல காலம், நீயாவது மறக்காம டிஃபனை கொண்டு வந்தியே. ஆமா, இன்னைக்கு என்னங்க டிஃபன்? இட்லி, பொங்கல். பூரி, வடை, தோசை, உப்புமா இதெல்லாம் இல்லையா? இவன ஹோட்டல்ல நடத்துறா, நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு கொடுத்தது சாப்பிடுங்க. ரெண்டு அழகான பெண்கள் மாறி மாறி உபச்சாரம் பண்ணா பல தடவை பல பேர்கிட்ட உதவாங்க கூட எந்த வாலிபனும் தயங்கவே மாட்டான். இந்த உபச்சாரம் உங்க முகத்தை பார்த்து இல்ல, ஏதோ ஒரு பரிதாப உணர்ச்சி. எங்களுக்கு சோசியல் சர்வீஸ்னா ரொம்ப பிடிக்கும். உங்க சர்வீஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ம். இது நல்லா இருக்கா? நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கலடி. அது எது வேணுமானாலும் எடுத்துக்கேன். இன்னைக்கு எங்க கல்யாண நாள். கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. நல்ல புடவையா கொடுங்க. எல்லாமே நல்ல புடவை தான். ஆமா, உங்களுக்கு சார்? அவர் புடவையெல்லாம் கட்ட மாட்டாரு. பட்டு வேட்டி, பட்டு துண்டு. இது என் கொடை, உங்க புடவை இல்ல. சீக்கிரம் செலக்ஷன் முடி, கலெக்ஷனுக்கு போனோம். பனாரஸ், இது பெங்களூரு, இது காசி. உங்களுக்கு எது வேணும்? எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. அதோ அங்க அந்த கார்னர்ல அந்த 4வது புடவைக்கு பக்கத்துல ஒரு பச்சை புடவை இருக்குது பாருங்க, அதுக்கு கீழே இருக்கிறது எடுங்க. வேண்டாண்டி, வேண்டாண்டி, அது மட்டும் வேண்டாண்டி. என்ன வேண்டாம்? நல்ல நாள், அதுவும் நல்ல புடவை தான் எடுக்கணும். அதே எடுங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆன நாள், ஏதாவது நடந்து போச்சுன்னா சும்மா எங்களை கையும் காலம் வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளைங்களை இப்படித்தான் செலவு பண்ணவே மனசு வராது. அதே எடுங்க. இதானமா நீங்க கேட்டது? இதேதான். இதுக்கு பில் போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஏய் சங்கரா, அந்த பட்டு வெஸ்டர் இதையும் சேர்த்து பில் போடுப்பா. அடி எடுத்ததான் எடுத்த. புடவை தெரியுது, புடவை தெரியுது. மறைச்சிடு. போலாமா? செட்டியார், சௌக்கியமா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கேன். பெட்ரோல் பங்க் எல்லாம் நல்லா நடக்குதா? நல்லா ஓடுது. ஓடுது. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். ஏப்பா தம்பி, இவங்களோட பில் என்னாச்சு? 50 ரூபாய் 80 பைசா. ஓகே, இதோ செக் கொடுத்துறேன். செட்டியார், நமது ஆச்சி சில்க் ஹவுஸ் தானே? வாடிக்கையா வர்றோம். இது என்ன கேள்வி? ஆச்சி சில்க் ஹவுஸ் தான். ஏமா, இந்த கொடை ரொம்ப ஃபேன்சி. என்னாச்சு?
கண்ணாடி வடிக்கிடுச்சு. ஆஹா, பர்மா பஜார்ல வாங்குனீங்களா? இது நான் வந்து பர்மாவிலேயே வாங்கினது. எங்க காட்டுங்க. இது நான் வந்து உயிரை வேணாலும் கொடுப்பேன், கொடையை மட்டும் கொடுக்க மாட்டேன். சென்டிமெண்டலா வச்சிருக்கேன். சும்மா பாக்கலாமேன்னு கேட்டேன். பார்க்கலாம் தானே? அதனால என்ன, பரவாயில்ல. சரி சரி, நான் வெளியில இருக்கேன், நீங்க வாங்க சீக்கிரம் கையெழுத்த வாங்க. போட்டுட்டேன். இன்னைக்கு என்னமோ ஒரு அல்லாட்டமா இருக்குது உடம்பெல்லாம். அமௌண்ட் நீங்களே ஃபில் பண்ணீங்க. உடம்ப பாத்துங்க, போங்க. உடம்ப பரவாயில்ல, பாத்துங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. விதியில ஒண்ணு இருக்கேன். என்னங்க நீங்க? திருட்டு பூதேவிக்கு பேரு சுந்தரி. சுந்தரி. ஏ ஜாயஸ்திக்கார எதிர்க்க உன் மானத்தை வாங்க கூடாதுன்னு பார்த்தேன். இல்ல அதே இடத்துல அரைஞ்சிருப்பேன். ஏண்டி புடவக்கடையில புடவையை திருடி கொடைக்குள்ள ஏண்டி போட்டேன். நான் எங்கங்க எடுத்து போட்டேன்? இந்த கொடை கம்பி இல்ல, அது புடவையில மாட்டி இழுத்துச்சா புடவை உள்ள விழுந்துருச்சு. சார் யாரு? மிஸ்டர் வெங்கடாஜலம். நானே. நான் ஆச்சி சில்க் ஹவுஸ்ல இருந்து வரேன். அது வந்து என்ன எதுக்கு? ஒண்ணு இல்லப்பா, இந்த குடகம்பி இருக்குதே அதை நீட்டிட்டு புடவையெல்லாம் ஒரே பரவலா இருந்ததா, அதுல குத்தி ஒரு நிறவலா. என்ன இருங்க, என்ன பரவாயில்ல நிறவல என்னப்பா? நான் தான் கரெக்டா பில் போட சொன்ன 2 புடவைக்கு. அதான் போட சொன்னாலுமே அப்புறம் என்னப்பா? இங்க பாருப்பா, லோகத்துல எவ்வளவோ அக்கிரமம் எல்லாம் நடக்குது. செட்டியார் எனக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டுப்பா. இது பெருசு பண்ண சொல்லுகிறேன். இத பெருசு பண்ண சொல்லாத. நான் உன்னை தனியா வச்சுக்கிறேன். என்ன சார் நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. கடையில செக் புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? முதலாளி உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். அப்ப கொடைக்குள்ள ஒண்ணு இல்லையா? கொடை என்னங்க கொடை? நம்ம கொடை அங்கேயே வாங்கணும், அது வேற கடையில வாங்கணும். நீ பாப்பா, இவர் குழப்புவாரு. நீ பா. சோபா, என் குலதெய்வமே ஏழுமலையானே, பா நீதான்ப்பா என்னை காப்பாத்தன. நீ எப்படி இங்க? ஜெயில இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். என்ன காட்டி கொடுத்த உங்க 2 பேரையும் பழி வாங்கத்தான். இனிமே என்கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. நான் தான் உங்ககிட்ட அப்பவே மன்னிப்பு கேட்டேனே. எதுக்கு? தேவையில்லாம குடும்பத்தனம் பண்ணி உங்களுக்கு உத வாங்கி கொடுத்ததுக்காக. அப்போ இனிமே இந்த மாதிரி குறும்புத்தனம் எல்லாம் பண்ண மாட்டீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா மாட்டேன். இந்த பாருங்க, என்ன இந்த மாதிரி வம்புல மாட்டி வைக்கணும்னு நினைச்சா கூட இனிமே உங்களால முடியாது. என்ன உங்ககிட்ட சரக்கு தீர்ந்து போச்சு? அதுதான் இல்ல, நான் நினைச்சா உங்களை மறுபடியும் நான் முட்டாளாக்க முடியும். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களை நான் முட்டாளை காட்டுறேன். பார்க்கலாமா? பார்க்கலாமே. சேலஞ்ச். சேலஞ்ச். ஹலோ ஹலோ ஆனந்த், வாங்களே. ஹலோ. இன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்படியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களை பாட சொல்லல, கார்ல ஏறுங்க. எதுக்குங்க? நீங்க எங்களோட வரீங்க, ஏன் செலவுல லஞ்ச் சாப்பிடுறீங்க. அதெல்லாம் எதுக்குங்க? என்னோட பர்த்டே நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்க கூடாதா? அப்ப ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, போய் பர்ஸ் எடுத்து நீங்க வந்துடுறேன். ஒரு பைசா செலவு பண்ண கூடாது, எல்லா செலவும் என்னதுதான். கூப்பிடுறாங்க, வாங்க. ஓகே ஓகே. அப்பா 630 ரூபாய். வித் டிப்ஸ். எப்பாடி ரொம்ப ஜாஸ்திங்க. என் பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ட்ரெஸ் பாழா போச்சே. தண்ணி போட்டு வாஷ் பண்ணா சரியா போயிடுங்க. ஆமா, நாட்டு வைத்தியர் சொல்றாரு, கேட்டுக்கடி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தேவி, துணைக்கு நீ வாயே. கூப்பிடுறாங்களா? போயிட்டு வாங்களேன். ஓகே.
எங்களுக்கு அர்ஜென்ட்டா வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதுவும் அங்க உட்காந்துருக்காரு. ஆமா, அவருக்கு என்ன? அவர் பில் பே பண்ணுவாரு. பரவாயில்ல, நீங்க போங்க. தேங்க்யூ. வேற இந்த சிக்கன் இருக்கு, ரொம்ப பிரமாதம். முதல்ல கிட்ட சொல்லுங்க. சரி சார். அப்புறம் இந்த பீஸ் பழம் இருக்கு, டாப்போ டாப், கொண்டுட்டாரு. ஆமா, நம்ம குக்கு திருநெல்வேலியா? சார், பில்லுக்கு பணம் அட கொடுப்பாங்கயா, கவலைப்படாத. உனக்கும் டிப்ஸ் உண்டு. பாத்ரூம் போயிருக்காங்க, உடனே வந்துருவாங்க. இல்லீங்க, இதுக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும். அட இன்னைக்கு ஏன் பர்த்டே இல்லையா? அனிதாவோட பர்த்டே. நான் அவங்க விருந்தாளி. நான் அனிதாவோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட். எங்க போனாலும் என்ன விடவே மாட்டாங்க. இந்த பில்லுக்கு நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. நான் கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? யோ, என்கிட்ட சல்லி காசு கூட கிடையாதுயா. எதுவா இருந்தாலும் மேனேஜர் கிட்ட சொல்லுங்க சார். நான் ஏன் சொல்லணும்? இது எல்லாத்தையும் நானும் ஆர்டர் பண்ணேன். நானா சிக்கன் சிசிலியா கேட்டேன். நானா பீஸ் பழம் சொன்னேன். என்ன சார் கலாட்டா இங்க? சார், இவர் பில்லுக்கு பணம் தர மாட்டாரா சார்? கொடுத்துருவாருப்பா. பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. சார், நான் பெரிய இடத்து புள்ளையும் கிடையாது, என்கிட்ட பணமும் கிடையாது. அப்படி சொன்னா எப்படி? எப்படி சார் சொல்றது? ஏன் சார் கத்துறீங்க? ஒழுங்கா பணம் கொடுக்கல, பேண்ட் சட்டை எல்லாம் கிழிஞ்சிரும். உங்க உடம்பு தாங்காதாமா. சார், நான் பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர் சார். எங்களுக்கு பெட்ரோல் வேண்டாம் சார், காசு தான் வேணும். அனிதா, சொல்ல மறந்துட்டேனே. எங்க அண்ணியோட சிஸ்டர் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அங்க ஏதோ ஃபங்க்ஷனா, எங்க அண்ணி அங்க வர சொன்னாங்க. நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா? பரவாயில்ல, பக்கத்துல தானே. நீ போ, நான் அப்புறமா வரேன். ஓகே, see you, bye. சார், ப்ளீஸ் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க சார். என் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போய் பணத்தை கொண்டு வந்துடுறேன் சார். உன்னை நம்பி நாங்க உன்னை வெளியே அனுப்ப தயாரா இல்ல சார். வேணா, என் பெட்ரோல் பங்க் ஒரு போன் பண்ணி கேளுங்க சார். நாங்க யாருக்கும் போன் பண்ண தேவையில்லையா சார்? இப்படி அட்டை பிடிச்சா எப்படி சார்? இத பாரு, நீ ஒரு ஃப்ராடு. ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆளை எடுத்துட்டு போய் கோடவுன்ல தள்ளி கதவை சாத்துங்க. எஸ். இந்த 2 வளையலும் 2 பவுன் தேவி, பில் பணத்துக்கு பதிலா இத வச்சுக்கோங்க. தேவி, எனக்காக நீங்க? பரவாயில்லைங்க, எங்களுக்காக நீங்க அவமானப்படுறத என்னால பொறுத்துக்க முடியல. அம்மா, இந்த வளையல் உங்ககிட்டே இருக்கட்டும். நாங்க பணத்தை அவர்கிட்ட இருந்து பின்னால வசூல் பண்ணிக்கிறோம். பரவாயில்ல சார், அது உங்ககிட்டே இருக்கட்டும். நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். பாய். செட்டியார் செட்டியார் மலையார் மலையார் செட்டியார் செட்டியார். அங்கிள், என்னடா கண்ணா, எனக்கு அம்மா அப்பா இல்ல. என்ன திடீர்னு சென்டிமெண்ட்? நீங்களும் ஆண்டியும் பெரியவங்களா இருந்து என் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். இது என்ன பெரிய விஷயமா? 6 மாசத்துல ஜாம் ஜாமுன்னு ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, கல்யாணத்தை முடிக்க வேண்டியது. வேணாம் அங்கிள், நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். அப்ப எனக்கு வேலை இல்ல, புத்திசாலி புள்ள. அங்கிள், நாளைக்கு ஆண்டியும் நீங்களும் வெத்தலை பாக்கு பூ பழத்தோட என் கூட பொண்ணு வீட்டுக்கு வரீங்க. ஏதாவது நீ பண்ற அவசரத்தை பார்த்தா அதே தட்ட ஒரு மஞ்ச கைத்தை வச்சு எடுத்துட்டு வாங்க, அங்கேயே தாலி கட்டுறேன்னு சொல்லுவோம் போல இருக்குது. இல்ல அங்கிள், ஒன்று நிச்சயதார்த்தம். தட் மீன்ஸ் பெட்ரோத்துல. ஓகே ஓகே. இது பாருங்க, உங்க மகளை. மக இல்ல, தங்கச்சி. ஆமா ஆமா, உங்க தங்கச்சிய எங்க மகனுக்கு. நமக்கு பிள்ளையே இல்லையே, நம்ம ஆனந்துக்கு. குழம்பாத. சந்தோஷத்துல எங்கெங்கயோ குழம்புதுங்க. எங்க ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேங்க. சுருக்கமா சொன்னா, ஆனந்த் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். வெத்தலை பாக்கு பழத்தோட நாங்க வந்துட்டோம், சம்மதம்னு சொல்லி தலையாட்டுங்க. தேவிய கொஞ்ச நாளாவே எனக்கு தெரியும். அவளோட அடக்கம், அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தான் நான் எல்லா ஏற்பாட்டோடையும் வந்திருக்கேன். நீங்களும் சம்மதிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க தேவியும் இஷ்டப்பட்டா அது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் நினைப்பேன். எங்களுக்கு சம்மதம் தான். தேவி, இன்னும் சம்மதத்தை சொல்லலையே. அனிதா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்லணும்னு இருக்கேன். ஏன் திடீர்னு உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சோ? அடட, எப்படி எவ்வளவு ப்ராமிஸ்? மாப்பிள்ளை நீயே தேடி முடிவு பண்ணியா இல்ல உங்க அண்ணன் பார்த்து முடிவு பண்ணாரா? நானும் தேடிக்கல, எங்க அண்ணனும் பார்த்து முடிவு பண்ணல. அவரே வெத்தலை பாக்கு பூ பழத்தோட எங்க வீட்டுக்கு வந்தாரு. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எல்லாரும் சம்மதிச்சா இப்பவே நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலான்னு எங்க அண்ணன் கிட்ட சொன்னாரு. யாருக்குமே தெரியாம 2 பேரும் ஏற்கனவே பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க இல்ல? சேச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு தெரியாம நான் வேற யார்கிட்ட பழகி இருக்கேன்? ஆச்சரியமா இருக்கே. சரி, மாப்பிள்ளை யாரு, எப்படி இருக்கான்? அவரை உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியுமா? போயிசி ஆனந்த். ஆனந்த், நீ இதை எதிர்பார்க்கவே இல்லை தேவி. நான் கூட எதிர்பார்க்கல தேவி. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ஐ விஷ் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். இந்த நல்ல சமாச்சாரத்தை உன்கிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன்.
சொல்லிட்டேன். அனிதா, இந்த சமயத்துல நான் வீட்ல இல்லைன்னா அண்ணன் கோச்சுக்குவாரு. மறுபடியும் சாயந்தரம் உன்னை மீட் பண்றேன். ஓகே, பை பை. என்னம்மா நீ ரெடி ஆகல? எதுக்குப்பா? என்னம்மா இப்படி கேக்குற? 11 மணிக்கு ஆனந்த பார்க்க போகணும்னு நீ தானே முடிவு பண்ண. அவரை பார்க்க வேணாம்ப்பா. ஏம்மா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இஸ் இட்? ஆமாப்பா, நம்ம தேவியை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்போ தேவியை கல்யாணம் பண்ணி போற விஷயம் இது வரைக்கும் உனக்கு தெரியாதா? இப்பதான்ப்பா தெரியும். காலையில நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு தேவி வந்து சொன்னா. ஐ எம் சாரிம்மா. எனக்காக நீங்க எப்ப பரிதாபப்படுறீங்க? இதனால எனக்கு எந்த விதமான ஏமாற்றமோ வருத்தமோ கிடையாது. தேவிக்கு நல்லது நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறவ நானா தான் இருப்பேன்.